ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய நகர வேறுபாடு நான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதில் நம்ம நகர வேறுபாடுகள் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் சேர்த்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல வரிசையில் அரண் அப்படின்னா சிவன், அரண் அப்படின்னா மதில், அணு அப்படின்னா கதுப்பு பின், அணு மூணு சுழி நூ அப்படின்னா சிறுமை. அடுத்து அணை அப்படின்னா ஓர் மீன் அல்லது ஒத்த, அணைதல் அப்படின்னா அது சேர்தல், அப்போ அணைனா சேர். அடுத்து அன்னம் அப்படின்னா சாதம், மூணு சுழின அன்னம்னா மேல்வாய். அந்நாள் அப்படின்னா அவள், அந்நாள் அப்படின்னா அந்த நாள். அடுத்து ஆவரிசையில் ஆணி அப்படின்னா ஆணி மாதம், ஆணி அப்படின்னா இருப்பாணி அதாவது இரும்பு ஆணி. ஆணை அப்படின்னா யானை, ஆணை அப்படின்னா சத்தியம் இல்லை கட்டளை எதனாலும் சொல்லலாம். ஆண் அப்படின்னா பசு, ஆண் மூணு சொல்லின்னா ஆண் பாலை குறிக்கும். அடுத்தது ஈ வரிசையில் இணை அப்படின்னா வருந்து, இணை அப்படின்னா ஒப்புதல் இல்லை சேர்தல். இதன் அப்படின்னா இதனுடைய, இதன் அப்படின்னா பரன், மூணு சொல்லின்னா பரன். அடுத்து ஊ வரிசை உண்ணி அப்படின்னா நினைத்து, உண்ணி அப்படின்னா நாயுண்ணி, உன் நினை, உன் அப்படின்னா சாப்பிடு. ஊ வரிசையில் ஊன் அப்படின்னா மாமிசம், மூணு சுழியின் ஊன் அப்படின்னா உணவு. ஏ வரிசையில் எண் அப்படின்னா என்னுடைய, எண் மூணு சுழின்னா எண்ணு, எண்ணுதல் அப்படின்னு பொருள். என்ன அப்படின்னா என்று சொல்ல. அடுத்து என்ன அப்படின்னா நினைக்க. அடுத்து எந்நாள் அப்படின்னா எந்நாள், எந்நாள் ந வந்தால் எந்த நாள். ஏ வரிசை ஏனம் அப்படின்னா பன்றி, மூணு சுழி ந வந்தால் மான். ஏனை அப்படின்னா ஏனைய மற்றைய, ஏனை அப்படின்னா புடவை தொட்டில். அடுத்து கேட்டு ந வரிசை கணம் அப்படின்னா பாரம், மூணு சொல்லின கணம் அப்படின்னா கூட்டம். அடுத்து கனி அப்படின்னா பழம், கனி வேங்கை மரம். கனை அப்படின்னா கனைப்பாய், கனை அப்படின்னா மூணு சொல்லினை வந்தால் அம்பு. கன்னி அப்படின்னா குமாரி அதாவது இளம்பெண்ணை குறிக்கும். கன்னி மூணு சொல்லின்னா தலையில் அணியும் மாலை. காணம் அப்படின்னா காடு, மூணு சுழினா வந்தால் பொன். கான் காடு, கான் அப்படின்னா பார். குனி வளைவில், குனி அப்படின்னா ஊமை. கோன் அரசன், கோன் அப்படின்னா வளைவு. சனம்னா ஜனம் மக்கள் ஜனம். சனம் அப்படின்னா மூணு சுழினா ஒரு கணம் அதாவது நொடி பொழுது அந்த மாதிரி. சாணம் அப்படின்னா பெருங்காயம், சாணம்னா சாணி. சுனை அப்படின்னா நீர்ச்சுனை, சுனை அப்படின்னா அபிமானம் ரோஷம். அடுத்து சுண்ணம் அப்படின்னா பூஜ்ஜியம், மூணு சுழியின் சுண்ணம்னா சுண்ணாம்பு. சேனம் அப்படின்னா பருந்து, மூணு சுழின சேனம்னா கல்லணை மெத்தை. சோனை அப்படின்னா விழாமலை, மூணு சுழினை சோனைனா சோனாசலம். தனி அப்படின்னா தனிமையான, தனி மூணு சுழினா தனிவாய் தனிப்பாய் அதாவது தனிதல் அப்படின்றது மீனிங். தன்னம் அப்படின்னா அற்பம், மூணு சுழியின் வந்தால் மழு. தன்னால் அப்படின்னா தனது நாள், அதே நான் வந்தால் தமது நாள். தன்மை அப்படின்னா சுபாவம், மூணு சொல்லியின் வந்தால் குளிர்ச்சி. தன்னுடைய, மூணு சொல்லின்னா குளிர்ச்சி. திணை அது ஒரு வகை தானியம், மூணு சொல்லினை வந்தால் நிலம் சாதி. தின் அப்படின்னா சாப்பிடு, தின் அப்படின்னா வலிமை வல்லமை. அடுத்த திண்மை அப்படின்னா தீமை, திண்மைனா வலிமை. துணி அப்படின்னா துன்பம், துணினா வஸ்திரம் நம்ம அணியக்கூடிய துணி, அதை வெட்டு அதுவும் பொருள். அடுத்தது துணை அப்படின்னா வேகம், மூணு சொல்லினை வந்தால் சகாயம் உதவி. தூணம் அப்படின்னா வருத்தம் அசைவு, தூணம் மூணு சொல்லினா தூண். நன்னுதல் அப்படின்னா நல்லனுதல், மூணு சொல்லியின் வந்தால் பொருந்துதல். நாணம் அப்படின்னா வாசனை, மூணு சொல்லினா வந்தால் வெட்கம். நான் அப்படின்னா யான், நான் அப்படின்னா வெட்கம். நுனினா முனை, மூணு சொல்லி நுனி வந்தால் நுட்பம். பனினா பனி குளிர்ச்சி, பனினா வேலை கட்டளை, மூணு சொல்லினா. பனை அப்படின்னா பனைமரம், பனைனா பெருமை பருமை. பண் அப்படின்னா பேசு, பண் அப்படின்னா இசைப்பாட்டு செய். பன்மை அப்படின்னா பன்மை சொல், பன்மை அப்படின்னா தகுதி. பரன் அப்படின்னா மேலானவன், பரன் அப்படின்னா மேல்தட்டு. பானம் அப்படின்னா குடிக்கத்தக்கது குடிக்கிறக்கூடிய பானம், மூணு சொல்லின பானம்னா அம்பு எய்தக்கூடிய பானம். பாணி அப்படின்னா பருகுதல், பாணி அப்படின்னா தாமதம் அழகு கை. பான் அப்படின்னா 10, பான் அப்படின்னா இசை, மூணு சொல்லின்னு வந்தால் இசை. புணரி அப்படின்னா புனலித்தண்டு, புணரினா அலைக்கடல். புனை அலங்கரிக்கிறது, புனைதல் அப்படின்னா அலங்கரித்தல்.
மூணு சொல்லினை வந்தால் தெப்பம். பூனை அப்படின்னா பூனை, பூனை மூணு சொல்லினைனா முல்லை நிலம். பேன் அப்படின்னா சீலை பேன், பேன் மூணு சொல்லினா காப்பாற்று. மனம் அப்படின்னா நம்மளுடைய மனது, மனம்னா நறுமணம், வாசனை, கல்யாணம். மனை அப்படின்னா வீடு, மூணு சொல்லினை வந்தால் பலகை. மண் அப்படின்னா அரசன், பெருமை, நிலைப்பேறு, நிலைப்பேறு. அடுத்தது மண் அப்படின்னா பூமி, மூணு சொல்லினா. மண்மகள்னா அரசன் மகள், மண்மகள் அப்படின்னா பூமாதேவி. மண்ணுதல் அப்படின்னா நிலை பெறுதல், மூணு சொல்லின் வந்தால் அலங்கரித்தல் அல்லது நீராட்டல். அடுத்தது மானம் அப்படின்னா பெருமை, குற்றம், மூணு சொல்லினா வந்தால் மாட்சிமை. மான் மான் மூணு சொல்லினா மாட்சிமை. முனை யுத்தம், பகை, முனைனா மிகுதி. முன்னாள் அப்படின்னா முன்னாள், முந்தைய நாள், அந்த மாதிரி. முன்னாள் ந வந்தால் 3 நாள். வண்ணம்னா வகை, மூணு சொல்லினா நிறம். வன்மை வலிமை, வன்மை கொடை செல்வம், வானம் மலை ஆகாயம், மூணு சொல்லினா வந்தால் அம்பு நெருப்பு. இவ்வளோ தான் நமக்கு நேன வேறுபாடு. இதில் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கோம் பாருங்கள். புனை புனை 2 சொல்லினா 3 சொல்லினா. அடுத்து தூணம் தூணம், ஏனை ஏனை. ஸோ இதுக்கான பொருள் வேறுபாடு என்னன்றது ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஃபுல்லாக டைப் பண்ண முடியலனாலும் ஆன்சர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்கலாம் ஆன்சர் வந்து எத்தனை பேருக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.